செம்மையா இருந்ததுண்ணா. ரிட்டன் ரிட்டன் பார்க்கல, அது வைபா இருந்தது. என்ன பிடிச்சிருந்ததா? எல்லாமே தான் பிடிச்சிருந்தது. பாட் உருக்கி சாங் போடவே இல்லை. நீங்க கேட்டா போட்டிருப்பாங்களா? சூப்பரா இருக்கு, அப்படியே சூப்பரா இருந்துச்சு. செம மூவி. ரொம்ப 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 சூப்பரா இருந்தது படம். அந்த 12 இயர்ஸ் ஆனக்கப்புறமும் எந்த ஒரு ஹைப் குறையாம, எந்த ஒரு விஷயமே குறையாம படம் அவ்வளோ தெளிவா எங்க கட் பண்ணா எது வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி கட் பண்ண மாதிரியே தெரியல, அவ்வளோ நீட்டா கிளீனா போச்சு படம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து பிரபாஸ் ஏன்னா நான் சீரியஸாக சொல்லணும்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நான் அவரோட ஃபேன். 10 இயர்ஸ் கூட சொல்ல முடியாது, 18 இயர்ஸ் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் இதில் இந்த படத்தில் ஒரு சீனும் கட் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் கட் பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு புது படம் பார்க்குற ஃபீல் தான் எனக்கும் இருந்தது. இப்போ இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இதில் வந்து நிறைய சீன்ஸ் புதுசாக இருந்திருக்கு, நிறைய சீன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலாம் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஹைப்புங்கிறது வந்து எனக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு 4 ஷோ பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஹைப்பு இப்பவும் கொடுக்குது. ஸோ இது வந்து பழைய படம்ன்ற எனக்கு ஃபீலே இல்லை, புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த காந்தாரா மூவியோட எஃபர்ட் கூட எனக்கு இதில் வரல. அப்போ பார்த்த அதே எஃபர்ட் இப்போவும் அதே தான் இருக்கு. நீங்கள் சீரியஸாக சொன்னால் நம்பிக்கலாம் தெரியல. ஒருத்தருக்கு கால் உடஞ்சி போயிருந்தது உள்ள, அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் கட்டு போட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோ சீரியஸாக படத்தை. ஸோ எனக்கு ஒரு ஃபீல் எப்படின்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருக்கு. ஒரு பாகுபலி, ஒரு பிரபாஸோட ஃபேனா எனக்கு அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருக்கு. ராணாக்கும் பிரபாஸ்க்கும் அது எப்பவுமே அந்த ஹைப் குறையாதனால இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும். அவங்களோட ஒரு ஒரு சீனுமே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப ப்ராப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கிளம்சியா இல்லாம ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப டீட்டெயில்டா எது எது தேவை அந்த சீனுக்கு அதுன்றது முதற்கொண்டு அவ்வளோ கிளியரா வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே ஆக்சுவலி ரெண்டு பாடம் தனித்தனியா பார்க்கும்போது ஒரு ஹைப் இருந்து ஏன் கொண்டாங்கன்ட்டு. இப்போ ஒரே ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அது இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. பா எப்படி பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு லைக் அவ்வளோ பேரை வச்சு ஒரு ஷூட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் ஃபுல் படத்தையும் ரெண்டு படத்தையும் பார்த்து அதை கட் பண்ணி திருப்பி எடுக்கிறது வந்து சான்ஸே இல்லை. ராஜ்மௌலி சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும் கண்டிப்பா. வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். தமன்னா பத்தி எனக்கு அவங்கள பத்தி பெருசா லைக் அந்த படத்துக்கு அவங்க ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட ரோல் ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்களோட கேரக்டர் ரொம்ப அதுல மெயினா எனக்கு தோணல. ஆனா அவங்க ரோலுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது ரொம்ப கிளீனா பண்ணாங்க. பிரபாஸ் தான். பிரபாஸும் ராணாவும் தான் என்னோட ஃபேவரட். ராணா வந்து வில்லனா இருந்தாலுமே அவ்வளோ அழகா, அவ்வளோ ஹேண்ட்ஸமா அவரோட சீன் நடிச்சிருந்தாரு. எந்த ஒரு இடத்துலயும் ராணான்னு தெரியாம அவர் பல்வாள் தேவனா மட்டும் தான் தெரிஞ்சாரு. அதுல ஐம் சோ ஹாப்பி. ஆமா, நிறைய புது சீன் சேர்த்திருக்காங்க. நடுவுல இன்டர்வல் பிளாக்குக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு படம் எட்டர்னல் வார்ன்றத பத்தியும் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுவுமே இந்திராவுக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற சண்டையில பிரபாஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அதுக்கு வெயிட்டிங், 2027க்கு நான் அந்த படத்துக்கு வெயிட்டிங். ஓவராலாக படம் வேற லெவல் ப்ரோ. தெரிஞ்சது தான் கிளாசிக். ஸோ படத்தை தியேட்டரில் விசிட் பண்ணுங்க. ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அது தியேட்டரில் தான் பார்க்கணும். வேற லெவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக வந்து பாருங்க எல்லாரும். படம் நல்லா இருக்குங்க. இது வந்து 2 பார்ட்டையும் வந்து சேர்த்து எடுத்துருக்குறாங்க. இதை நம்ம சரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி தான் வந்தேன். பட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு 3 சாங்ஸை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. அது போக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள மொத்த படத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ட்ரிம் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சது. செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் பார்ட்டை வந்து ஒரு சில ஃபுட்டேஜஸ் மட்டும் கட் பண்ணி கரெக்டாக ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. என்னங்க சிஜி ஒர்க்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணலை. கொஞ்சம் ஒரு 4 சாங்ஸை மட்டும்தான் குறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்து அந்த 2 படத்தையும் சேர்த்து ஒரே படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சூப்பர் நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு என்ன பார்த்ததோ அதை விட நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எல்லாம் ரீமாஸ்டர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை, சில சீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. டோட்டல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களாம் இந்த டைம் பார்க்கலாம், அதுக்காக தான் நானும் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் 2 பாட்டுமே தியேட்டரில் பார்க்கல, இந்த விட பார்த்தேன். கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க, பட் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் நிறையவே கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ப்ரோ. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. 4 மொத்த கூட ஏந்து வெளில போல, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஒரு போர் அடிக்காத போது ஏற்கனவே பார்த்தா கூட ஒருத்தர் கூட வெளில போல,
அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். புதுசா இதை பண்ணிருக்காங்க, ஆனா கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆயிடுச்சா, ஏதோ இருக்கு, ஆனா எந்த இடம் கண்டுபிடிக்க முடியல. பழைய படம் பார்த்த இதெல்லாம் இருக்கு, ஆனா எந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு லேகும் இல்லாமல் திருப்பியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம். 2 படமும் அப்படியே மெர்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் எதுவும் லேக் மாதிரி தெரில. 4 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப சூப்பராக போச்சு படம். எதுவுமே இல்லை. அப்போ பார்க்கும்போது புதுசாக இருந்தது, இப்போ பார்க்கும்போது பார்க்கும்போது போர் அடிக்கும் சில பேருக்கு. ஆனால் இது எனக்கு போர் அடிக்கல, ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ். திருப்பி பார்த்து அந்த புதுசாக எதுவும் ஆட் பண்ணல. நடுவில் மட்டும் டீசர், அனிமேஷன் டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. இன்டர்னல் வார்ஸ்னு ஒரு அது ரிலீஸ் ஆகுது 2027. அது நல்லா இருக்குது டீசர் அனிமேஷன் பண்ணி. அதான் லேக் அடிக்கல, உட்காந்து சூப்பராக பார்க்கலாம். அது போர் அடிக்கல, நல்ல விதமாக போச்சு. ப்ரோ படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. பயங்கரமான ரீரிலீஸ்லாம் எல்லாரும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், செம்ம ரீரிலீஸ். இதை விட்டிங்கன்னா திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கும் போது வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு சீனும் மேக்கிங்லேருந்து சாங்ஸு ஃபைட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. புதுசாக பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 இன்டர்வலில் பிரபாஸ் என்ட்ரியாக வரல, அதில் நாசர் வந்து பில்டப் பண்ணுற மாதிரி அது ஒரு சீன் என்ட்ரி. அது பில்டப் சொல்ல முடியாது, ஆனால் சீன் பார்க்க நல்லா இருந்துச்சு. செம்ம படம் ப்ரோ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், பாகுபலி அனிமேஷன் வருது 2027 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது கூட நல்லா தான் இருந்துச்சு. 27 பார்ப்போம் ப்ரோ. அதே ஃபீல் அப்படியே இருக்கு ப்ரோ, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கு. கண்ணாசி ஒரு தூங்க முடியாது, வெளியே பாத்ரூம் கூட எந்திரிச்சு போக முடியாது, அடிக்கடி பார்ப்போம். அந்த மாதிரி சீட் முன்னில் உட்காந்து பார்க்குறோம். ஒவ்வொரு சீனுமே தரமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கிளைமேக்ஸ், பாகுபலி 2 கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, மேலே ஏறி பாகுபலி இமேஜ் வானத்தில் வரும், எகிரி குத்து ஃபேஸ் ஆஃப் வரும், அந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 இன்டர்வல் அது செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. என் மகன் வந்து விட்டன் பாகுபலி வீழ்த்து அனுஷ்கா சொல்லுவாங்கல்ல, அப்போ பாகுபலி என்ட்ரியாவது, பிரபாஸ் பையன் என்ட்ரியாவது, அது பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம படம் ப்ரோ. மியூசிக்லாம் செதுக்கிட்டா ப்ரோ. கீரவாணி தெலுங்கு மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு படம். ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 தனித்தனியாக பார்த்துருக்கிறப்ப இப்போ திரும்ப வந்துட்டு அதே இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்ப வந்து நாங்களே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தோம். இந்த 2 பார்ட்டி சேர்த்துட்டு ஒரு 3 hours 45 minutes கிட்ட, நியர்லி 4 hours கிட்ட. இது எப்படி வந்து மக்கள் வந்து எப்படி உட்காந்து பார்ப்பாங்க ஒரு லாட்டா அப்படின்னு நினச்சோம். பட் யாருமே வந்து அப்படி எதுவுமே நினைக்கல. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு அந்த எனர்ஜி, அதை முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அதே எனர்ஜி, அதே வைபு, அதே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. நல்லா இருந்துச்சு. 10 years முன்னாடி வந்து அப்போ வந்து இருக்கிறதுக்கும் இப்போ இவங்க போட்டிருக்கிறதுக்கும் ஸ்க்ரீன் பர்சன்ஸ்ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.